Two identical parallel plate capacitors of capacitance C each have plates of area A separated by a distance D. The space between the plates of two capacitors filled with three dielectrics of equal thickness and dielectric constant K1, K2, K3. K1, K2, K3 ல equal thickness உள்ள dielectric constant வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து படத்தில் காட்டியிருக்க மாதிரி டயர் காட்டியிருக்க மாதிரியும் அதுமாதிரி செகண்ட் ஒன்னில் காட்டியிருக்க மாதிரியும் அந்த டயட்ரிக்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது. அப்படின்னா இதில் என்ன எனர்ஜி ஸ்டோராக இருக்கும், இதில் என்ன ஸ்டோராக இருக்கும் அதை கண்டுபிடிச்சி ரெண்டுக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாருங்க, நீங்கள் தி ஃபஸ்ட் கெப்பாசிட்டி ஃபில்டு சோன் இன் ஃபிகர் விட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த செகண்ட் ஒன் இஸ் ஃபில்டு சோன் இன் ஃபிகர் 2. ரெண்டு கெப்பாசிட்டி வந்து என்னது மாடிஃபைடு கெப்பாசிட்டர்ஸ் ஆர் சார்ஜ் பை தி சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுமே சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் சார்ஜ் ஆகுது. இருந்தாலும் அவங்களுக்கு எனர்ஜி வந்து என்னென்னு மாறும். ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் கெப்பாசிட்டி வேல்யூ வந்து வேறு இருக்கும். அப்போ அது ரெண்டுக்குள்ளே ரேஷியோ கேட்குறேன். அது ரெண்டுக்குள்ளேனா எனர்ஜி ஸ்டோரிங் கெப்பாசிட்டர் 1 இந்த ஃபார்மேஷனால் உள்ள எனர்ஜி ஸ்டோர்டும் அந்த ஃபார்மேஷனில் உள்ள எனர்ஜி ஸ்டோர்டுக்கும் உள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. அதுக்கு இதுக்கு வந்து E1ங்கிற எனர்ஜி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அதுக்கு வந்து E2 வச்சுக்கலாம். அப்போ E1 E2 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு இது பாசிட்டிவ் சொல்லிவிட்டு இது நெகட்டிவ் லைட் வச்சுக்கலாம். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்துட்டுருக்கும். அது வந்து ஈஸியாக ரெடி பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ஆல் தி 3 கெப்பாசிட்டன்ஸ் ஆர் இன் சீரிஸ்னு தெரியும். அதெல்லாம் 1/C1 அந்த 1/C1 + 1/C2 + 1/3 இப்படி பார்த்தோம்னா இதில் அந்த D/3 வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 1/K1 + 1/K2 + 1/K3 வரும். எப்படின்னா 1/CS நம்ம C1 போட வரும் எஃபெக்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது உங்களுக்கு 1 / உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு எப்சிலான் A/Dங்கிறது வந்து என்னது ஈக்குவல் பிரிஞ்சிருக்கு 3 செக்ஷன். அப்போ dB3 வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி தான் செகண்ட் ஒன்றுக்கும் தேர்ட் ஒன்றுக்கும் ஃபோர்த் ஒன்றுக்கும். அப்போ 1/A/D/3 + 1/D/3. அப்போ இந்த செக்ஷன் அப்படியே மேலே வந்துச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு D மேலே வந்துடும். சரியா? 3A அல்லது 3 வந்துடும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த விட்டுட்டு பாருங்கள், இங்கே K1 இங்கே K2 இங்கே K3. அப்போது 1/K1 + 1/K2 + 1/K3. இப்போ நான் முதல்ல போட்டதுன்னா வேக்யூமுக்கு. ஆனால் இங்கே வந்து ஃபீல்டு வித் டயட்ரிக்னால இந்த செக்ஷனுக்கு எப்சிலான் K1Eன்னு வந்துருக்கும்ல, அதான் இங்கே வந்து எப்சிலான் K2/KTA/D/3 வரும். இங்கே எப்சிலான் K3A/D/3 வரும். அது D/3 எப்சிலான் இருக்கிறோம் 1/K1 + 1/K2 + 1/K3 இந்த வேல்யூ வந்துடும். அப்போ இதை சிம்பிளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்னது D/3 எப்சிலான் இருக்கும். இங்கே வந்து எல்சி எடுப்பீங்க K1 K2 K3 எடுப்பீங்க. அப்போ இங்கே என்ன வரும் K2 K3 + இங்கே K1 K3 + இங்கே K2 K1. இது வந்து 1/C1 ரெசிபிள் எடுத்தோன்னா C1 மேலே வரும்போது இந்த டைம் மேலே வந்துடும், இந்த டைம்லாம் மேலே வந்துடும், இந்த டைம் கீழே வந்துடும். ஸோ 3A எப்சிலான் K1 K2 K3/D × K1 K2 + K2 K3 + K3 வரும். அடுத்தது வந்து இந்த செக்ஷன் வந்து நம்ம சீட் வச்சுருக்க கெப்பாசிட்டர்ஸ் சிஸ் ஆல் தி கெப்பாசிட்டர்ஸ் ஆர் பேரலல். ஏன்னா இங்கே வந்து என்னது உங்களுக்கு பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருக்கும்போது இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா ஆல் பாசிட்டிவ் நெகட்டிவ் அது நெகட்டிவ் டுகெதர் அப்படிங்கிறதால பேரலல் எக்ஸ்பிரஷன்ஸ். அப்போ என்னது சிபின்னா உங்களுக்கு C1 + C2 + C3 வரதுனால இங்கே சிபி தான் என்னது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டி C2 வச்சுக்கோ. அப்போ எப்சிலான் 0E/3D இங்கே வந்து K1 இங்கே K2 இங்கே 3 இருக்கால அப்படி இருக்கும். சரியா? அதாவது எப்சிலான் K1A/3D + எப்சிலான் A/K2/3D + எப்சிலான் A/K3/3 வரும். நம்ம வந்து இந்த டைம் காமனாக வச்சுட்டு பாக்கிலாம் அப்படி எடுத்துருவோம். இப்போ எனர்ஜி ஸ்டோரிங்
C1 என்னது 1/2 C1 V ஸ்கொயர். ஏன்னா வீங்க வந்து சேம் ஃபார் போத் அப்படின்லாம் கான்ஸ்டன்ட்டுங்க. E2 ரெண்டு ரேஷியோ கட்டிருக்கால E2 என்னது 1/2 C2 V ஸ்கொயர். இந்த 1/2 கிடைச்சா V ஸ்கொயர் அப்புறம் C1 சீட்டு மட்டும் தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த C1 சீட்டுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சாலே எனர்ஜிஸ்குள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சிடும். அப்போ C1க்கு உள்ளது வந்து நியூமினேட்லையும் சீட்டுக்குள்ளது டினாமினேட்டர் உள்ளது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? இது வந்து C1க்குள்ளது. இங்கே என்னது D இருக்கும், அப்புறம் இங்கே F0 A இருக்கும். சரியா? அப்புறம் இங்கே D இருக்கும், F0 A இருக்கும். இந்த F0 A கேன்சல் ஆகுது, D கேன்சல் ஆகுது. ரிமைனிங் டைம் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறது. சரி, இப்போ 3 × 3 9. ஸோ அப்போ 9 K1 K2 K3 டினாமினேட்டில் K1 + K2 + K3 × K1 K2 + K2 K3 + K3 K1. இதுதான் ரேஷியோ E1/E2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இப்போ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் மறந்துடுறீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு வாட்ச் பண்ணக்கூடிய வியூவர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னென்னா உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் ஆகும். ஸோ ஹென்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.